வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு மறுபடியும் எங்களோட குட்டி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன சொன்னால் ஒரு கிழமையாக வரையில் போன கிழமை அண்ணரோட வந்தது. கொஞ்சம் இன்றைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். புல்லுகள் நிறைய வளர்ந்துருச்சு தானே, அது சுத்தம் பண்ணி விட்டால் தான் பார்க்க வடிவாக இருக்கும். இதில் சுத்தம் பண்ணி போட்டு கொத்தி போட்டு எரு போட்டுட்டு கிளறி விட போகிறேன். அதுக்கு முன்னே இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இந்த பாவல் கொடி பின்னுக்கு இருக்குது, ஆனால் அதில் ஒரே ஒரு காய் இருக்குது. மற்றது குளிர் துவங்கிருச்சு தானே கொஞ்சம் கொஞ்சமாக. பின்னுக்கு பார்த்திங்கன்னா பின்னுக்கு பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் பார்க்கணும். நீத்து பூசணி 2 இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் பண்ணு. அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். வாங்க கூட குடி தோட்டத்தில் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா சார், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஒதுக்கணும் பாருங்கள், புல் எப்படி இருந்து பாருங்க. இந்த இடத்தெல்லாம் புல் எல்லாம் நிறைஞ்சி போய் கிடக்குது, அதை ஒதுக்கி விடணும். இதை பார்த்திங்கன்னா சொன்னால் 2 நீத்து பூசணியை எங்களோட ஊரில் உள்ள நீத்து பூசணின்ற விதை கொண்டு போட்டது 2 கிடக்குது. அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்த சுத்தம் பண்ணணும். இஞ்சாலையும் பாருங்கள் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். என்ன சொன்னால் புல் விட்டால் பார்க்கவே வடிவில்லாமல் போயிடும். இதில் வந்து அந்த பட்டர் நட்டுன்னு சொல்லி இந்த பூசணி முதல்ல ஒரு 3 எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இது வந்தோன்னு இருக்குது, நல்லா இருக்குது. இதில் ஒரு 3 காய் இருக்குது. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு 3 இருக்குது. அங்கால வந்து என்ன 3 பாருங்கள், குளிர் வாங்கி இருந்துச்சானே எனக்கு கொண்டு அவ்வளோங்கில புதுசாக இப்போ வந்தோன்னு இருக்குது. அது வரும் மாதிரியில் அதில் ஒரு காய் வந்திருக்குது, இருக்கட்டும். இது பாவல் வந்து பாருங்க, பாவல் வந்து ஒரு காய் இருக்குது. அந்த குளிரால் பெருக்க மாட்டேன்னுது. இந்த சின்ன காய் வந்திருக்குது, விட்டுருக்குறேன். வந்தால் வரவு, சென்றாச்சிலாவு, பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, ஒரு காய் இருக்குது, இதுக்கு மேலே பெருக்காது. இந்த இடம் பாருங்க, ஒரே புல் மண்டி போய் கிடக்குது, எல்லாம் சுத்தம் பண்ண போகிறேன். இன்றைக்கு வந்து லீக்ஸ் வந்து இது பாருங்க, இந்த லீக்ஸ் நட்ட லீக்ஸு இதேமெல்லாம் ஒதுக்கி இதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. அது இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். மேலே உள்ள இடம் எல்லாத்தையும் வெட்டி விட்டேன். இந்த பாருங்கள், அந்த பூச்சி பிடிச்சனால வெட்டி விட்டேன். கிழங்கு உள்ளே இருக்கும். சரியா, இன்றைக்கு வந்து இந்த லீக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம். இது அளவு சரியாக இருக்குது. இந்த லீக்ஸை மட்டும் இன்றைக்கு எடுத்துகிட்டு போவோம். அதோட இதுக்குள்ள வந்து எங்களோட இங்கே உள்ள இந்த ஊர் வெங்காயம், இங்கே உள்ள வெங்காயம் நட்டு நான் இந்த மாதிரி. அது எப்படி இருக்கும் தெரியல, அது வரையில் அதை கொஞ்சம் கிளறி எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்குள்ள வந்து அன்றைக்கு அண்ணியோட வந்து பூண்டு நட்டுருக்கிறேன். எப்படியும் 1 மாதம் ஆகும் முடையெல்லாம் வெளியில் வர்றதுக்கு. இந்த பக்கம் கொத்தி விட்டுருக்கு தானே. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பச்சை மிளகாய், இந்த கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுக்க போகிறேன். இதில் காய் இருக்குது, நல்லா பூத்தும் இருக்குது. குளிர் கொஞ்சம் குறைஞ்சி மறுபடி கொஞ்சம் வெயில் வரும் போல் இருக்குது, அதனால் அதை விட்டுருவோம். இந்த பின்னுக்கு வந்து உருளைக்கிழங்கு கிடக்குது, அது உள்ளே கிடக்குது. அப்போ அதையும் விட்டாச்சு. இது பாருங்கள், எங்களோட வாழை சின்னதாக 2 குட்டி போட்டிருக்கு. 2 குட்டி போட்டிருக்கு, பார்த்தீங்களா? இது வளர்ந்துட்டு வருது. இப்போ இந்த எல்லாத்தையும் வெட்டிட்டு இதுக்கு வந்து வைக்கல் அணைச்சி விடணும், இல்லாட்டி இந்த குளிர் தாங்காது. பார்ப்போம். நான் இப்போ பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோட்டத்திற்காக கொத்தி எல்லாம் அந்த கொஞ்சம் புல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடைசியாக காமிக்கிறேன். அதோட வந்து இந்த லீக்ஸை இன்றைக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். இது வந்து பிறகு இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் எடுக்க கணக்காக இருக்கும். ஆக முத்த விட்டாலும் நல்லா இருக்காது. ஓரளவு அந்த ஒரு பிஞ்சு தன்மை இருந்தால் தான் அந்த நார்த்தன்மை இல்லாமல் சரியாக இருக்கும். அதனால் வாங்கோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் எடுத்து காமிக்கிறேனே. ஓகே, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் லீக்ஸு, எங்களோட தோட்டத்தில் உள்ள லீக்ஸு முதல் முறை இங்கே எடுத்துட்டேன் பாருங்க. இது கணக்கான பதமாக இருக்குது, அதனால் எடுத்துட்டேன். அதோட வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு பாருங்க அந்த முட்டி பூசணி, 2 நீத்து பூசணி, ஒரு பாவக்காய், அதான் கடைசியாக கிடந்தது, அதையும் எடுத்துட்டேன். வேறு கிடச்சி கொண்டே இருக்குது. என்ன சொன்னால் இந்த லீக்ஸ் வந்து நல்ல பதமாக இருக்குது. அப்போ எடுத்துகிட்டு கண்ணால் காய்ச்சி அதை வந்து காய்ச்சலாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அருமையாக வந்திருக்கு. இந்த மற்றது பார்த்திங்கன்னா சொன்னால் இடத்தையெல்லாம் ஒதுக்கிட்டேன். ஓரளவு புல்வெளியில் அதையும் ஒதுக்கி இந்த லீக்ஸுக்கு வந்து அணை காட்டி மண்ணை வந்து உயரமாக விட்டுருக்கு. அப்போ அந்த கீழே பகுதி வந்து வெள்ளையாக இருக்குமென்னு சொல்லி, அப்போ அதனால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உள்ளி போட்ட இடமெல்லாம் வந்து வைக்கல் போட்டு மூடிட்டேன். அது எப்படி கொண்டு ஒரு 3 கிழமை 1 மாதம் ஆகும். இதான் என்ற குட்டி தோட்டம்.
மிளகாய் இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டும். அப்புறம் தேவையான போது வந்து கொடுங்கலாம். இவ்வளோதான் இன்றைக்கி. சந்தோஷம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூசணி முதல் வந்து சின்னதாக அமௌண்ட் காய்ச்சிருந்தது. இது வந்து கொஞ்சம் பெருசாக காய்ச்சிருக்கு. இன்னும் ஒரு 3-4 வந்திருக்கு. அப்புறம் பிடுங்கலாம். இப்போது கொண்டு எடுத்துட்டேன். இது வந்து சூப் வச்சு குடிக்க நல்லா இருக்கும். அதனால தான் இன்றைக்கு எடுத்தது. வேறு என்ன, இன்றைக்கு இவ்வளோதான். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய். நீத்து பூசணி எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. 2 பூசணி தான் பரவாயில்ல, ஏமாத்தில் வந்திருக்கு. நன்றி. பாய்.